ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான அதிரடியான விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் வரப்போகுது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆமாங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஏன் அப்படின்னா இத்தனை நாளாக வந்துட்டு மாசான சூப்பரான அதிரடியான சொன்னால் அங்கே வந்து அமுங்கி போன நசுங்கி போன ஒன்றுமே இல்லாத போரான அப்படி தான் நம்மளுக்கு இது வரைக்கும் விஜய் அவருடைய எபிசோட் வந்துச்சு. பட் இன்றைக்கி தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் இருக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா கோவா கேங்கை வச்சு செய்ய போகிறாங்க. இப்போது கோவா கேங்க்கு புத்தி வருமா இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேயே புத்தி வரல. ஏன்னா அங்கே வந்து தனியாக உட்கார வச்சு கழுவி ஊற்றுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிறவங்கள கழுவி ஊற்ற சொல்கிறாரு. நம்ம சத்யா வந்துட்டு இவங்க வந்து ஒரு கழுதை புலி கூட்டன்றாரு. மஞ்சரி வந்து அங்கே வந்து அவங்களுடைய விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா இவங்க பண்ணுறது ஒட்டுமொத்த வீட்டோட விஷயங்களை அவமதிக்கிறது ஆகவும் அதேமாதிரி பிக் பாஸ் ரூல்ஸே அவமதிக்கிற மாதிரியும் இருக்குது அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் ஃப்ரேம் வைக்கிறாங்க. அதில் ஜெஃப்ரி விட ஒரு லுக் விட்றாரு. பார்த்தியா எப்படி பேசுதுன்ட்டு. அதே மாதிரி ஜாக்லின் பார்த்துக்கலாம் இது எபிசோடு இன்றைக்கி முடிவிட்டோம், அப்புறமா அவளுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்றாங்க. இவங்களாம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து தக்க பாடம் கற்பிக்க வேண்டும். அப்போ தான் வந்துட்டு இங்கே இருக்கிற மற்ற உண்மையிலேயே வந்து ட்ரூவாக இந்த பிக் பாஸ் கேமை வந்து விளையாடணும் துடிக்கிற ஆட்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை ஒரு விஷயத்த பண்ணலன்னா நேற்றோட டாஸ்க்கு கேவலமாக முடிஞ்சு போயிருக்கும். ஸோ சுவாரஸ்யத்தை படுத்துறது உண்மையாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. இந்த மாதிரி சில கூட்டங்களால் என்ன ஆகுதுன்னா, அதாவது நம்ம சத்யா சொன்ன மாதிரி இந்த மாதிரி கழுதப்புலி கூட்டங்கள் இருக்கிறதுனால இந்த கேமோட மொத்த சுவாரஸ்யமே கெட்டு போயிடுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவ்வளவு தூரம் உட்கார வச்சு தனியாக உட்கார வச்சு கழுவி ஊற்றும் போதே மஞ்சரியை ஒரு லுக்கு விட்றாங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு கேவலமாக பார்க்குறாங்களே. இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா மஞ்சரியை வந்து உருவக கேள்வி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை அவர் வந்து கண்டிப்பான முறையில் அங்கே கண்டிக்கணுன்றது என்னோடய கருத்து. அரைவேக்காடுன்னு ஜெஃப்ரி கூட்டிருப்பார். இவங்க வந்து மூஞ்சை கழுவிட்டு வாங்கன்னு இருப்பாங்க. செம்ம கேவலமான ஒரு எண்ணங்கள் இவங்களாம். என்னமோ வந்துட்டு ஜெஃப்ரி வந்து மைக்கேல் ஜாக்சன் இல்லை வந்துட்டு இந்த டைட்டானிக் ஹீரோன்னு நினைப்ப மனசில் அவங்க எம்மி ஜாக்சன் நினைப்பு போல இருக்குது. என்னத்தை சொல்கிறது? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே மஞ்சரி பொழந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.